ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டிய ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, கோமதி தங்கமயிலுக்கு சரியாக ஆப்பு வச்சுட்டாங்க. ஆமாங்க, முன்னாடியே பாண்டியன்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், இன்னைக்கு தங்கமயிலு கவரிங் மயில சாப்பாடு கொண்டாட மாட்டா, நீங்கள் தான் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும், ஒழுங்காக இங்கே வந்து சாப்பிட்ற வழியை பாருங்கன்னு சொல்கிறாங்க. பாண்டியனும் கேட்பாரு, ஏன் கோமதி அந்த பொண்ணு சாப்பாடு கொண்டு வந்தா என்ன, அதை ஏன் தடுக்கிறதுன்னு கேட்குறாரு. ஆரம்பத்தில் கோமதி கொஞ்சம் சாப்பிட்டா தான் பேசுகிறாங்க. எங்கள் புதுசாக கல்யாணமான பொண்ணுங்க, அடிக்கடி கடப்புக்கிட்டலாம் வந்து ஊருக்கு அனுப்பட்டுருங்க, அது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியன் கேட்க மாட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோமதி, தங்கமயிலே சாப்பாடு கொண்டாட்டுன்னு சொல்கிறாரு. இப்போ கோமதிக்கு செம்ம கடுப்பாது, மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் இத்தனை நாள் நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட்டீங்க, இப்போ மட்டும் என்னவா, இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்றீங்க, புரிஞ்சுட்டான்னு சொல்லி மிரட்டுவாங்க. பாண்டியனுக்கே ஷாக் ஆயிடுது. என்னடி ஆச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்க, சரி என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. இப்போ கோமதி என்ன பண்ணுறாங்க, தங்கமயில தடுக்கிறதுக்கு ரெடியாகிறாங்க. தங்கமயில அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சாப்பாடெல்லாம் கேரியரில் கட்டிட்டு கிளம்புறாங்க. கோமதி வந்து தங்கமயில தடுக்கிறாங்க. இங்கே பண்ணி சரவணனுக்கு சாப்பாடு கொண்டு போனால் மட்டும் போதும், கடைக்கெல்லாம் கொண்டு போக வேணாம் சொல்கிறாங்க. ஆனால் தங்கமயில் சுத்தமாக கோமதியை மதிக்க மாட்டாங்க. என்னத்த டெய்லியும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. கோமதிக்கு செம கடுப்பாகுது. இன்னொரு பக்கம் ராஜி மீனா வேற ஏற்றி விடுறாங்க. என்னத்த உங்க பேச்ச அவங்க சுத்தமாக மதிக்க மாட்டாங்க, இவ்வளோதான் உங்க மாமியார் கெத்தா, ஏதாவது பண்ணி தடுங்கத்த, உங்க பவரை காட்டுங்க அப்படி இப்படின்னு ஏற்றி விடுறாங்க. இப்போ கோமதிக்கு செம டென்ஷன் ஆகுது. என் தங்கமயில நில்லுன்னு கத்துறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு தங்கமயில் அப்படியே ஷாக் ஆகி நிற்பாங்க. இப்போ கோமதி வந்து ரொம்ப கோபமா பேசுறாங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா தான் பண்ற, இந்த வீட்டில் நீ மாமியாரா இல்லை நான் மாமியாரா, என் பேச்சு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேற, என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி பயங்கரமா திட்டுவாங்க. கடைசியா அந்த பெரிய கரியர் சாப்பாடை வெளியே எடுத்து வைக்க சொல்றாங்க. அப்பையும் மயில் விடாம அத்தப்பா மாமாக்கு சாப்பாடுன்னு கேட்பாங்க. இப்போ கோமதிக்கு இன்னும் கடுப்பாது. அவர் வீட்டில் வந்து சாப்பிட்டுப்பாரு, அப்படி இல்லைன்னா பட்னி கூட கிடப்பாரு, அதில் உனக்கு என்ன பிரச்சனை, நீ உன் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்கறதோட நிப்பாட்டிக்கன்னு சொல்லி திட்டி வட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்த ராஜி மீனாக்கே ஆச்சரியமா இருக்கும். கோமதியை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, தங்கமயில் வந்து அவங்க அம்மா பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அழுகுறாங்க. எங்கள் அத்தை எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, என்னால் இந்த வீட்டில் வாழ முடியாது, நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட பாக்கியத்துக்கு ஷாக் ஆகுது. இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ உன் புருஷனுக்கு தான் சாப்பாடு கொண்டு போனேன், அந்த வேலையை போய் பாரு, நான் இப்போயே உன் வீட்டுக்கு போகிறேன், இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு காட்டுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வீட்டை தான் காட்டுறாங்க. பாக்கியம் சொன்ன மாதிரியே மாணிக்கத்தோட பாண்டியன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த டைம் பாண்டியனும் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாரு. இப்போ பாக்கியம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க, என்ன சம்பந்தி வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கீங்க, தங்கமயில் தான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டாடுவல்ல, அப்புறம் ஏன் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு கோமதி வந்து நான் தான் அவளை சாப்பாடு கொண்டு போவேனான்னு சொல்லிட்டேன், அவளுக்கு ஏன் தேவையில்லாத அலைச்சல்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாக்கியம் வந்து அவளுக்கு என்னங்க அலைச்ச, ஆட்டோவில் தானே போகிறா, அதில் அவளுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, அதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க, இனிமேல் தங்கமயிலே சாப்பாடு கொண்டு போட்டுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கோமதிக்கு செம கடுப்பாகுது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. கடைசியாக பாக்கியம் வந்து நைஸாக ஹனிமூன் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாங்க, பாக்கியம் சொல்கிறாங்க, சம்மந்தி எங்கள் சொந்தக்காரங்களாம் பொண்ணு மாப்பிள்ளையை ஹனிமூன் அனுப்பி வைக்கலையான்னு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் அனுமதி கொடுத்தா போதும், நாங்களே செலவு பண்ணி அவங்க 2 பேரையும் ஹனிமூன் அனுப்பி வைப்போம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன் வந்து நீங்கள் எங்கே அதெல்லாம் பண்ணணும், நாங்களே அதெல்லாம் பண்ணுறோம், இந்த மாதம் சரவணுக்கு நிறைய வேலை இருக்குது, அடுத்த மாதம் ஒரு நல்ல நாளை பார்த்து நானே அனுப்பி வைக்கேன்னு சொல்கிறாரு. பாக்கியமும் மாணிக்கமும் வந்த வேலையெல்லாம் முடிச்சுன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. கடைசியாக கோமதி வந்து பாண்டியனை மிரட்டுவாங்க. இங்கே பாருங்கள், அவங்க பேசுனதெல்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க, இன்னைக்கு மாதிரி டெய்லியும் வீட்டுக்கு தான் நீங்கள் வந்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. பாண்டியனும் சரின்னு தலையாட்டுறாரு. அதை பார்த்து மீனாவும் ராஜியும் சிரிப்பாங்க. அதோட சீரியலே முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ராஜி வந்து மீனாவோட ஃப்ரெண்டு பசங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்காங்கல்ல, அது விஷயமா பாண்டியன்கிட்ட பேசலாம். ஆமாங்க, பாண்டியன்கிட்ட அனுமதி கேட்பாங்க. ஆனால் பாண்டியன் கண்டிப்பாக அதுக்கு அனுமதிக்க மாட்டார், கோவப்பட தான் செய்வார். இதை தவிர வேற என்ன நடக்கும்னா, மயில் வந்து சரவணோட முழு சம்பளத்தையும் நீ வீட்டுக்கு கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. அதனால மயில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று சரவண்கிட்ட பேசுவாங்க, இனி முழு சம்பளத்தையும் உங்கள் அப்பாட்டெல்லாம் கொடுக்காதீங்க, என் கையில் கொடுங்கன்னு சொல்லி பிடிவாதம் பிடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா சரவணன் வந்து பாண்டியன்கிட்ட சம்பள காசை கொடுக்கும்போது மயில் இது சம்மந்தமாக பாண்டியன்கிட்ட பேசலாம். மாமா கதர்லாம் வீட்டு செலவுக்கு 10,000 ரூபா தானே கொடுக்குறாரு, நாங்கள் மட்டும் ஏன் முழு சம்பளத்தை கொடுக்கணும், நாங்களும் வீட்டு செலவுக்கு ஒரு காசை கொடுக்குறோம், மீதி காசெல்லாம் எங்கள் எதிர்காலத்துக்கு நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது சொல்லலாம். அதை கேட்ட பாண்டியன் ரொம்ப வருத்தப்படுவார். இந்த மாதிரி சீன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.